புதிய காவலர்கள் சேர்ந்துருக்காங்க. ஒரு வருஷம் அவங்களுடைய பயிற்சி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் அந்த விழாவில் போய் நடந்துக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரை கூறுறாரு. காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். அறிவுரை கூறுற ஆளை போய் என்னத்தை அறிவுரை காவலர்களுக்கு போய் உங்களுக்கு தான் போலீஸ்னாலே பிடிக்காத ஸ்டாலின். 1976 ஜெயிலில் அடி வாங்கினதை வச்சுக்கிட்டு போலீஸ்னாலே பிடிக்காதவருக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டார். போலீஸ் நாய்ங்கன்னெலாம் பேசுவாங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு படிக்காத ஆளுங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயில் துறை தனி, ஜெயில் உள்ளவன் தான் உதைச்சான். காவல்துறைக்கும் ஜெயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுவே அப்பாவுக்கும் பையனுக்கும் தெரியாது. ரொம்ப நாளாக அப்படி உள்ள அடி வாங்கினதுக்கு போலீஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் புரியவே ரொம்ப நாளாச்சு. அது புரிய 2001 வரை அப்பாவுக்கும் புரியல, பையனுக்கும் புரியல. 2001 ஜெயலலிதா போட்டு உதைச்சோன்னு ஐயோ அம்மானா அதுக்கப்புறமா போலீஸ் மேலே மிகப்பெரிய வெறுப்பு. இந்த போலீஸ்னாலே வேணாம்ப்பா, நமக்கு ராசி இல்லை, 7ஆம் பொருத்தம் அப்படின்னு போலீஸ் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போலீஸ்னால் பிடிக்காத ஒருத்தரை முதலமைச்சராக்கி அவருக்கு போய் காவல்துறைக்கு அறிவுரை சொல்கிற, காவல்துறைக்கு நல்ல மனுஷங்க அறிவு சொல்லுங்கள். நீங்கள் ரிட்டையர் ஆன டிஜிபி நேர்மையானவங்க யாராச்சும் இருந்தால் அவங்கள வச்சு தான் நீங்கள் இந்த விழாவை நடத்தியிருக்கணும். ஸ்டாலின் போய் அறிவுரை சொன்ன என்ன சொல்கிறாரு? நீதியும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளணுங்கிறார். இதெல்லாம் நீதி நேர்மையாக நடக்க விட மாட்டீங்களே நீங்கள். உங்களுக்கு வேண்டிய பொண்ணு யாராச்சும் நகை காணா போச்சுன்ட்டா அவனை போட்டு உதைச்சி ஆளை காலி பண்ணுன்னு சொல்லி இல்லை நீங்கள் அறிவுரை கொடுப்பீங்க. நீதியும் நியாயத்தோடு நடக்கணும்னு நீங்கள் எப்படி அறிவுரை கொடுக்குறீங்கன்னு மனசாட்சி உறுத்தலை உங்களுக்கு?